சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வர்றேன் சார். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? என்னங்க சொல்றீங்க? லைவ் முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? 5 காருங்க சார். இனோவா எட்டிக்கா இந்த வந்து பாருங்க. அந்த நேசப்பிரபு என்ற செய்தியாளர் காவல்துறை அதிகாரிகளிடத்தில் உதவி கேட்டும் கூட அவருக்கு உதவி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவரை உரிய நேரத்தில் காவல்துறை உதவி செய்திருந்தால் அவரை காப்பாற்றியிருக்க முடியும். காவல்துறை என்ற மெத்தன போக்கு, அந்த காவல்துறை அதிகாரி மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தமிழகத்தில் ஊடகத்துறை ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகத்துறை நம்ம குடியரசு தினம் கொண்டாடுகின்ற அந்த நேரத்தில் ஊடகத்துறையில் உள்ள ஒரு நபருக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் தமிழகத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எந்தளவுக்கு கேள்வி குறியாக இருக்கிறது என்பது இந்த சம்பவம் காட்டி கொண்டிருக்கிறது. காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காரு, சஸ்பெண்ட் பண்ணலை, காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்கிறார். இவர் வந்து நேற்று 7 மணிக்கிலிருந்து அவர் உதவி கேட்டுட்ருக்கிறார். அவர் வந்து உதவி பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு பெட்ரோல் பங்கில் போய் அந்த இடத்துல அவர் கதவை சாத்தின பிறகு கூட அவரை இழுத்து வெட்டுறாங்கன்னா அவர் எவ்வளோ நேரம் போராடி இருக்கிறார். அவர் வீட்டுக்குள்ளே போனால் வீட்டில் இருக்கிறவங்கள வெட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அது எல்லாமே தொடர்ந்து அவங்க காவல்துறைகிட்ட உதவி கேட்டு அந்த உதவி கிடைச்சிருந்தா அவர் வீட்டில் இருந்திருந்தால் இன்னும் நினச்சி பாருங்கள், அந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே கொல்லப்பட்டிருப்பார்கள். அவர் சமயோகமாக செயல்பட்டதுனால வீட்டிலேருந்து வெளியில் வந்திருக்கிறார். சரி, எதுவானால் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், குடும்பத்திற்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு அவர் வெளில வந்திருக்கிறார். அப்படி வெளில வந்து தொடர்ந்து காவல் நிலைய அதிகாரியோட அவர் தொடர்பில் இருக்கிறார். அவருக்கு சட்டப்படியான உதவி எனக்கு வந்த தகவல், அந்த சம்பவ இடத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் வெறும் 500 மீட்டர் தான் அந்த தூரம் என்றதையும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது அப்புறம் இது எந்த அளவுக்கு ஒரு மெத்தன போக்கு இருந்திருக்கிறது. ஒரு நிருபர் சமூக அழிவை, அதாவது அங்கே என்ன அவருடைய எனக்கு சொன்ன தகவல்கள், அவர் அதிகமாக இல்லீகல் பார்ஸ், சட்டத்துக்கு புறம்பான பார்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் கூட பேருக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது, ஆனால் அதுக்கு பின்னால் இல்லீகல் பார்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் கவலைக்குரிய செய்தியாக சொல்லிக்கொண்டு, அப்படி சட்டத்திற்கு புறம்பான பார்கள் அல்லது சட்டத்துக்கு புறம்பான டாஸ்மார்க் விற்பனை இதையெல்லாம் செய்தியாக தொடர்ந்து அவர் வெளியிட்டு கொண்டிருக்கிறதுனால தான் அவர் மிக கொடுமையாக தாக்கப்பட்டிருக்கிற அந்த சம்பவம் மிக கண்டனத்துக்குரியது.